சிவாஜியின் முதல் மனைவி எம்.ஜி.ஆர். வெளியிட்ட சிவாஜி ரகசியம். ஆரம்பத்தில் ஏ.ஜி. ரத்னமாலா அப்போது எம்.ஜி.ஆரின் நாடகக் குழுவுடன் இணைந்திருந்தார். எம்.ஜி.ஆர். தனது சுயசரிதை தொடரில் எழுதுவதன் மூலம் சிவாஜி ரத்னமாலா உறவின் அந்த ரகசியத்தை வெளிப்படையாக வெளியிட்டார். ரத்னமாலா பிரபல நாடக நடிகை, ஏராளமான திரைப்பாடல்களை பாடியும் இருக்கிறார். பெரிய இசை அமைப்பாளர்களின் இசையில் இவர் பாடியும் இருக்கிறார். கே.வி. மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, எஸ்.என். சுப்பையா நாயுடு, சி.ஆர். சுப்புராமன், சி.என். பாண்டுரங்கன், எஸ்.வி. வெங்கட்ராமன், ஆர். சுதர்சனம், டி.ஆர். பாப்பா, ஜி. கோவிந்தராஜுலு நாயுடு, டி.ஜி. லிங்கப்பா, எம்.எஸ். விஸ்வநாதன், எஸ். தட்சணாமூர்த்தி, கே.என். தண்டாயுதபாணி பிள்ளை, எஸ். ராஜேஸ்வரராவ், எஸ். அனுமந்தராவ், டி.ஆர். ராமநாதன், ஆர். கோவர்த்தனம், வேதா, ஹெச்.ஆர். பத்மநாத சாஸ்திரி, பெண்டியாலா நாகேஸ்வரராவ், கந்தசாலா, எம்.எஸ். ஞானமணி போன்ற பல இசையமைப்பாளர்கள் அமைத்த பாடல்களை இவர் பாடியுள்ளார். என் தங்கை படத்தில் எம்.ஜி.ஆரின் தங்கையாக நடித்தவர் ஈ.வி. சரோஜா. அது படமாவதற்கு முன்பே நாடகமாக நடத்தப்பட்டது. அதில் எம்.ஜி.ஆரின் தங்கையாக நடித்தவர் ரத்னமாலாதான். என் தங்கை நாடக ஒத்திகை எங்கே எப்போ நடந்தாலும் தம்பி கணேசன் தவறாமல் வந்துடுவார் என்று எம்.ஜி.ஆர். குறும்பு புன்னகையோடு கமெண்ட் அடிப்பது வழக்கமாம். விஷயம் தெரியாதவர்களுக்கு இது சாதாரணமாகப்படும். சிவாஜி ரத்னமாலாவை நேசித்தார் என்று தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அதன் உள்ளர்த்தம் புரியும். இன்பக் கனவு நாடகத்தில் எம்.ஜி.ஆரின் ஜோடியாக நடித்தார் ரத்னமாலா. பராசக்தி திரைப்படமாக எடுக்கப்படுவதற்கு முன்பு பலமுறை நாடகமாக நடிக்கப்பட்டது. அதில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் ரத்னமாலாதான். அதேபோல வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக ஜக்கம்மாவாக நடித்திருக்கிறார் ரத்னமாலா. ரத்னமாலா திரைப்படங்களில் நடித்திருப்பதாக தெரியவில்லை. ஆனால் ஈ.வி. சரோஜா ஒரு நல்ல பாடகமாகவும் நல்ல நடிகையாகவும் இருந்துள்ளார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் போகாதே போகாதே என் கனவா என்று பாடினார் ரத்னமாலா. பாடலை பாடியது ரத்னமாலாதான். 500க்கும் மேற்பட்ட படங்களில் பாடியுள்ள ரத்னமாலா சிவாஜியை விரும்பி திருமணம் புரிந்தார். சிவாஜி ரத்னமாலாவை ஊரறிய திருமணம் செய்து கொள்ள முயன்றபோது அவரை தடுத்து, வேண்டாம், உங்களிடம் மிகச் சிறந்த நடிப்புத் திறன் இருக்கிறது, நீங்கள் மேலும் மேலும் உயரங்களுக்கு போக வேண்டியவர், உங்கள் இமேஜ் பாழாகிவிடக்கூடாது என்று ஒதுங்கிவிட்டார் ரத்னமாலா. பிறகு வீட்டார் ஏற்பாட்டில் சிவாஜி கமலாவை 2ஆம் மனைவியாக ஏற்றார் என்றும் கூறப்படுகிறது. சிவாஜியின் மனைவி கமலாவும் இந்த விஷயம் தெரியும் என்றும் அவர் ரத்னமாலாவை தன் மனதில் மிகவும் உயர்ந்த இடத்தில் வைக்கப் போற்றினார் என்றும் சொல்கிறார்கள். சிவாஜி எந்த ஒரு புது படத்தில் ஒப்பந்தமானாலும் எந்த ஒரு நல்ல செய்தி கிடைத்தாலும் முதலில் ரத்னமாலா வீட்டுக்குப் போய் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார் என்கிறார்கள். சிவாஜிக்கும் ரத்னமாலாவுக்கும் பிறந்த பெண் குழந்தையின் பெயர் லைலா என்றும் எம்.ஜி.ஆர். தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார்.